இப்போதைக்கு ஒரு 4, 5 கேன்சரில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ம். இன்னும் ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 30லேருந்து 40 டைப் ஆஃப் கேன்சர்ஸில் இது அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அ தவிர்க்க முடியாத ட்ரீட்மெண்ட்டாக மாறிடும். சில கேன்சரில் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். முன்னிலையான ட்ரீட்மெண்ட்க்கும் வந்துடும். ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து இட் மேக்ஸ் அ பேராடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இட் மேக்ஸ் அ பேராடைம் ஷிஃப்ட் இன் த கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ அடுத்த ஒரு 10 வருஷத்தில் கார்டி செல் அண்ட் அதர் செல்லுலார் தெரப்பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது. அது மட்டும் இல்லாத கேன்சருக்கு மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்க அந்த எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஸ்டமிக் ஸ்க்ளரோசிஸ், மிக்சட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ், இது போன்ற ஒரு டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. அது வந்து கேன்சர் கிடையாது, அது ஒரு ரொமட்டாலஜிக்கல் டிசீஸ் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டி செல் தெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே மாற்ற போகுது. ஸோ இப்போது அது எல்லாமே ட்ரையல்ஸில் இருக்குது. இப்பயும் சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணியும் கொடுக்கலாம் இங்கே. ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டி செல் ட்ரீட்மெண்ட் நான் வந்து வெளிநாட்டில் யூகேல இருந்தபோது இந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸை நாங்கள் ட்ரையல்ஸில் பண்ணியிருக்கோம்.